இப்படியா இருக்கும். கால ஆராதனைக்கு வேத தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக மதுரையின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் ராஜபிரசானை அழைக்கிறேன். பிரதர். எஸ் பிரதர். உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்துவாராக. சகரியா புத்தகத்துல நாம் ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். ரொம்ப அருமையான பகுதி அது. தூக்கு நூல் அப்படின்னா அந்த கட்டட வேலை பார்க்கறவங்க எல்லாம் கையில வச்சிருப்பாங்க தூக்கு நூல். அது எதற்கு சொன்னா, கட்டடம் அவர்கள் குறித்த அந்த அளவு மாறாம சரியா இருக்கும்படி அந்த நூலை பயன்படுத்துவாங்க. கர்த்தர் தூக்கு நூலின் மேல கவலையா இல்ல, இந்த தூக்கு நூலை வைத்திருக்கிற தேவ மனிதன் மீது கவலையா இருக்கிறார். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலின் மேல் கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். கர்த்தருடைய 7 கண்களும் கவனமாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு செருபாபேலை போல நாம் எல்லாரும் சுவிசேஷம் என்கிற தூக்கு நூலை கையில வச்சிருக்கோம். நம்ம எல்லாருடைய கையில் இருக்கிற சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம சுமந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம் மீது கவனமும் அக்கறையும் கரிசனையும் உடைய தேவனாக இருக்கிறார். தூக்கு நூலை கவனிக்கலைன்னா கட்டடம் கோணலாய், முன்பக்கம் ஒரு அளவு இருக்கும், பின்பக்கம் ஒரு அளவு இருக்கும். சுவிசேஷமாகிய தூக்கு நூலை நம்ம கவனமா பயன்படுத்தலைன்னா தளர்த்தப்பட்ட கொள்கைகள், வசனத்தை கூட்டி குறைத்து பேசுதல், தேவனுடைய அந்த மாதிரியின் அந்த அளவை நம்ம கெடுத்து போட்டுருவோம். அப்ப கர்த்தர் இந்த காலை பொழுது செருபாபேல் ஆகிய நம்ம எல்லார் மீதும் கவனமும் அக்கறையும் கரிசனையும் உடைய தேவனாக அவர் இருக்கிறார். சரி பிரியமானவர்களே, என்ன பாடம் படிக்க சொன்னா, சகரியாவுல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த சகரியா புத்தகம் எவ்வளவு ஒரு அருமையான கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த காலை பொழுது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச வசனம் தான் இது. தெரிந்த வசனமாக இருந்தாலும் நிறைய நேரம் பலத்தை முயற்சி பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை முயற்சிக்கிறோம், பராக்கிரமத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பராக்கிரமத்தை பயன்படுத்துறோம். தோல்வியை சந்திச்ச பிறகுதான் தேவனிடத்துல சரணாகதி ஆகும். வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய நேரத்துல நாம் நம்முடைய பலத்தை என்ன செய்கிறோம் சொன்னா முயற்சிக்கிறோம், பிரயோகம் பண்ணுவோம். பராக்கிரமம் அதுல எப்படியா ஜெயிச்சலாம்னு நினைக்கிறோம். ஞானி சொல்லிட்டார் முன்னாடியே, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளுடைய ஓட்டமும் யுத்தத்துக்கு சௌரியமானுடைய சௌரியம் பலமும் போதாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒரு சில நேரத்துல நம்ம அதை ஜெயிச்சுட்ட பிறகு நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பலத்தின் மேல, உறவுகளின் மேல, பணத்தின் மேல, அல்லது பராக்கிரமத்தின் மேல, அல்லது அறிவு ஞானம் என்கிற நுட்பத்தின் மேல, எனக்கு இருக்கு அனுபவத்துல நான் அப்படியாவது தப்பிச்சிருவேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் தவறி விழுந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். ஒரு 5 உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். 1, எகிப்தின் தண்ணீரை, இயல்பாக இருக்கிற தண்ணீரை ரத்தமாக்க உங்களுடைய பலத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள், உங்களால் முடியுமா? எகிப்துக்கு போக வேண்டாம், நம்ம ஊர்ல நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரி, ஒரு ஆறு, ஒரு குளம் அல்லது தண்ணீர் தேங்கி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த தண்ணீரை நம்முடைய பலத்தையோ நம்முடைய பராக்கிரமத்தையோ பயன்படுத்தி அதை ரத்தமாக்க முடியுங்களா? முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவி அங்கே ஈடுபடுமானால், யாத்திரையாகம 7ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை பாருங்க. எகிப்தின் தண்ணீர் மோசேயினுடைய கோலினாலே, அதாவது தேவனுடைய ஆவியினாலே அது என்ன ஆக்கப்பட்டு சொன்னா
ஆகியது, இரத்தமாக ஆகியது. வாசிங்க. நதியின் மீன்கள் செத்து நதி நாடி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க நதியின் 20-21 யாத்திராகம் 7:20-21. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரனின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. இப்ப இங்கே போதும். இப்ப மோசே அடித்ததுனாலே தண்ணீர் ரத்தமானதா, கர்த்தர் மோசைக்கு பின்னாடி இந்த நதியை அடிக்க சொல்லியதுனாலே ரத்தமாக மாறியதா? இங்க பலம் இல்லை, இங்க பராக்கிரம் இல்லை. நான் ரொம்ப வருஷம் ஊழியத்துல இருக்க, எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும், நான் எப்படியா சமாளிச்சிருவேன். இல்ல, நம்ம அங்க தோல்வியை சந்திக்கிறோம். இங்கெல்லாம் நாம் பெருமையை உபயோகம் பண்ணுகிறோம், அங்கெல்லாம் நாம் கீழே விழுகிறோம். அதனாலதான் கொரிந்தியர்ல சொன்னாரு, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவர், திங்க் பண்ணும் போதே, யோசிக்கும் பொழுதே நம்ம கீழே விழுந்துட்டோன்றாரு. நாம யாரும் விரும்பி நம்மளை பலப்படுத்தவோ நம்மளை பெருமைப்படுத்தவோ நினைக்கிறது இல்ல. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன ஆகிறோம் சொன்னா, நாம் இந்த பெருமை என்கிற வலைகளிலே விழுந்து விடுகிறோம். அப்ப எகிப்தின் தண்ணீரை மோசே ஓங்கி அடித்ததினாலே இந்த தண்ணீர் ரத்தமாக மாறியது சொன்னா, இங்க பலத்தை நாம் பார்க்க முடியல, இங்க பராக்கிரமத்தை பார்க்க முடியல. யாருடைய பலம், யாருடைய பராக்கிரமோ? மோசேனுடைய பலம், பராக்கிரமத்தை பார்க்க முடியல. தேவனுடைய ஆவியினாலே ஆனது என்கிற பலத்தையும் பராக்கிரமத்தையும் நாம் இங்க பார்க்கிறோம். சரி, இது எதற்காக செய்தார்? தேவனுடைய வல்லமையை பார்வோனும் மற்றும் அங்க இருக்கிற விசுவாசிக்காத மக்களும் காணும்படி தம் ஆவியின் பலத்தை தேவன் காண்பித்தார். தேவனுடைய வல்லமையை பார்வோன் மற்றும் அங்கே விசுவாசிக்காமல் இருக்கிற எகிப்து ஜனங்கள் கண்டு உணரும்படி, இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற யூதர்கள், அங்க இருக்கிற எபிரேயர், மோசையோடு கூட இருக்கக்கூடிய நம்பாத மக்களும் உணரும்படி தேவன் தம்முடைய வல்லமையை காண்பித்தார். இன்றைக்கு தேவைப்படுமானால் சபைகளில இப்படி மோசையின் மூலமாக ஒரு கோலை எடுத்து அடித்து தண்ணீரை ரத்தமாக மாற்றியது போல தேவைப்படுமானால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு இன்றைக்கு சபைகளில மக்கள் மனமாற்றம் அடையும்படி, லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல கடினமுள்ள பார்வோனுடைய இருதயங்கள் அங்கே உடைக்கப்பட்டு சரி செய்யப்படும். நாங்க வர்றதுனாலதான் ஆராதனை நிரம்புது, நாங்க கொடுக்கறதுனாலதான் காணிக்கை போய் நிரம்புது, நாங்க தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இதை செய்யறோம், நாங்க வந்ததுனாலதான் இந்த ஊழியம் இப்படி இருக்கு, நாங்க அனுமதி கொடுத்ததுனாலதான் இது செய்ய முடிஞ்சு, ஊழியக்கார சபை வளர்ந்துச்சு அப்படின்னு நினைக்கிற எகிப்தின் தண்ணீர் ரத்தமாக மாறும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் சபைக்கு, கிறிஸ்டியன் சபை நமக்கு சொந்தம்னு. கிறிஸ்டியன் சபையில நாம இருக்கிறதுனாலும் சொந்தமே தவிர கிறிஸ்டியன் சபை நம்முடையதல்ல, அது கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்து தேவனுடையது. நாம் அந்த மந்தைக்கு வேலைக்காரங்களா இருக்கிறோம். எஜமான போல உணர முடியாது, உணரக்கூடாது. எஜமானை போல அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது அவர் சொல்ற வியாதிக்கு மருந்து எழுதிட்டு விட்டுறணும். மருந்து எழுதி முடிச்சுட்டு வீட்டுல போய் இந்த டாக்டர் அவர் மருந்தை வாங்கியிருப்பாரா, மருந்தை போட்டிருப்பாரா, அவருக்கு வியாதி சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சா அது அவருடைய வேலை இல்லை. என்னுடைய சபையாருக்காக ஜெபிச்சுட்டு நான் விட்டுறணும், என்னுடைய சபை மக்களுக்காக ஆலோசனை சொல்லிட்டு நான் விட்டுறணும். பின்னாடியே இருந்து அவங்க அதை கேட்டாங்களா, கை கொண்டாங்களா, அதன்படி நடக்கிறாங்களான்றது என்னுடைய வேலை, அது கர்த்தருடைய வேலை. கவுன்சிங்களா எங்கெல்லாம் நம்ம பலத்தை பயன்படுத்துறோம்னு, எங்கெல்லாம் நம்முடைய பராக்கிரமத்தை பயன்படுத்துற கவுன்சிங்களா அங்கெல்லாம் தோல்வி. நம்முடைய வேலை என்னன்னா சுவிசேஷத்தை விதைக்கிறது. அதோட நாம் நிறுத்திக் கொள்வோமானால் கர்த்தருடைய ஆவியினாலே அங்க நல்ல விளைச்சல் கிடைக்கும். இரண்டாவது கருத்து, கற்பாறையிட்ட அடிக்க சொன்னாரு முதல்ல, கற்பாறை கிட்ட பேச சொன்னாவது ரெண்டாவது. அடிச்சப்பையும் தண்ணி வந்துச்சு, பேசுன்னு சொன்னப்ப மறந்து மறுபடியுமாய் அடிக்கிறார், அப்பையும் தண்ணி வந்து. என்னாகமோ 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. என்னாகமோ 20:11. அப்ப இங்கே பலம் ஜெயிக்கல, பராக்கிரமம் ஜெயிக்கல, கர்த்தருடைய ஆவி இங்க ஜெயத்தை கொடுக்கிறது. சில நேரம் இந்த விசுவாசி சரியாக மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம், இவங்க எப்ப பார்த்தாலும் முரண்டு பிடிக்கிறாங்களே, இவங்களை எப்படி சரி பண்ணலாம்னு கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு நம்ம யுக்திகளை கையாள ஆரம்பிக்கிறோம், அங்க தோத்து போயிடுறோம். வாசிங்க என்னாகும் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான்,
உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்கே முறுமுறுத்தல் தவறு, முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, தவறு என்பதற்காக கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். பாருங்க, தண்டனைக்கும் ஒரு நன்மையை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நன்மையை கொடுக்கிறாரு. வனாந்தரத்துல எங்களை கூப்பிட்டு வந்து குடிக்க தண்ணி இல்ல, பூரா கசப்பா இருக்கு, இறைச்சி இல்ல, மண்ணா இல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு முறுமுறுக்கிறாங்க. மோசே சொன்னார், கற்பாறை கிட்ட போய் பேசுன்னு சொன்னார். கற்பாறை இடத்துல மோசே பேசாம கற்பாறையை அடிக்கின்றார். முதல்ல ஒரு முறை கற்பாறையை அடிக்க சொன்னார். ஜனங்களுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம மோசே என்ன பண்ணாருன்னா, கற்பாறையினிடமாய் அடித்த தண்ணீர் புறப்பட்டது. கவனிக்கிற பாடம் என்னன்னா, முறுமுறுத்தல் தவறு என்று உணர்த்துவிக்கும்படி தண்ணீரை வர வைத்தார். நம்மளும் போய் ஒரு குச்சி எடுத்து கற்பாறை அடிச்சு பார்ப்போம், தண்ணி வருங்களா? குச்சி உடைஞ்சு போயிடும். பலத்த பிரயோகம் பண்ணி பார்ப்போம், கல்லுக்குள் தேரை வைத்திருக்கிற, அது இயல்பாகவே வரும். அப்ப நாம தான் அதை ஜெயிச்சிட்டோம், நாம தான் அதை சாதிச்சிட்டோம், நம்மளாலதான் இது நடந்துருச்சுன்னு நிறைய நேரம் நினைச்சுதான் நம்ம தோல்வி சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, மோசே கர்த்தருடைய வார்த்தை இடத்துல மீறுகிறார், பேச சொன்ன இடத்துல அடிக்கின்றார். ஆனாலும் மக்களுக்கு தண்ணீர் தாகம் தீர வேண்டும் என்று தேவன் தண்ணீரை புறப்பட பண்ணினார். இதுல கவனிக்கிற பாடம், பலமும் பராக்கிரமும் இங்கு தோல்வி சந்திக்கிறது. கர்த்தருடைய ஆவியினாலே ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். யோர்தானை பற்றி படிக்கிறோம். யோர்தான் பிரவாகித்து பொங்கி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆசாரியர்கள் அந்த பக்கமா வர்றாங்க. ஆசாரியர்களுடைய கால்கள் பாதங்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே இரண்டு புறமும் கற்குவியலை போல தண்ணி நிக்குதான். இதுக்கு பின்னாடி எல்லாம் தேவனுடைய ஆவி செயல்படுகிறது. தேவனுடைய ஆவி சொன்னா யோவான் புஸ்தகத்துல நம்ம பலமுறை வாசிச்சிருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப ஆவி என்று சொன்னால் அங்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த உயிரோட்டம் பேசப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின் பிரமாணம் பேசப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினுடைய சட்டங்கள் அங்கு பேசப்படுகிறது. வெளிப்பட சொன்னா வசனத்தின்படி கர்த்தர் சகலத்தையும் ஆக்கி கொடுக்கிறார், ஆக பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு படிக்கிறோம். சில இடங்களில தான் பரிசுத்த ஆவியானவர் பேசப்படுகிறார். பல இடங்களிலே ஆவி என்று சொன்னால் உள்ளான மனுஷனும் கர்த்தருடைய வசனமும் பேசப்படுகிறது. பகுத்து நாம் பார்த்து அந்தந்த இடங்களினுடைய கருப்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சிவந்த சமுத்திரத்தை, அதாவது தண்ணீரை இரண்டாக பிரிக்கும்படி செய்தார் தேவன். இங்க அடிக்கல, இங்க பேசல, உன் கோலை சமுத்திரத்துக்கு மேலாக நீ நீட்டு என்று சொன்னார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இங்கே இனி ஒண்ணுமே வழியே இல்லைன்னு நினைக்கும் போது மக்கள் விசுவாசிக்கும்படி தமது ஆவியினாலே ஆக பண்ணினார். கருத்துக்கள் பாருங்க, ஒவ்வொரு வசனமும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அதுல சிந்தனைக்கான வாசகம் இருக்கு பாத்தீங்களா? அதை ஒப்பிடும் பொழுதுதான் நாம எவ்வளவு தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு சரியா இருக்கிறோன்றத நம்மளால உணர்ந்து பார்க்க முடியும். சிவந்த சமுத்திரத்தை மோசே தன் கோலினால் நீட்டும் பொழுது இரண்டாக பிரிந்தது. ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெட்டாந்தரை வழியாய் புறப்பட்டு சுமார் 40 ஆண்டு கால பிரயாணம் வனாந்தர வாழ்க்கை வந்தாங்க. அதெல்லாம் இங்க பாடம். இனி ஒன்றுமே வழியே கிடையாது, நம்ம அகப்பட்டு விட்டோம், மாட்டிட்டோம், இனி பிழைக்க முடியாதுன்னு யோசிக்கும் போதுதான் கர்த்தர் விசுவாசிக்கும்படி, அவரை சார்ந்து அவரை மட்டுமே விசுவாசிக்கும்படி நமக்கு ஒரு பாதைகளை, நமக்கு ஒரு வழிகளை உருவாக்கி கொடுக்கிறார். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்குகிறது. தகப்பனும் தாயும் மறந்துட்டாலும் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு சொல்லுகிற அந்த அன்பு நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு அவசரத்துல இருக்கோம். தப்பிச்சு வந்துட்டோமே, அடிமைத்தனத்துல இருந்து வந்தா இங்க எதுக்கு கடல்?
எவ்வளவு தூரத்துக்கு நீந்தி போக முடியும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு நீச்சல் வீரராக இருந்தா கூட ஒரு கடலை குறுக்க கடந்து போக முடியாது. அப்ப இனி ஒன்றுமே வழி இல்லை என்று நினைக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய வழிகாட்டிகளை கொண்டு நாம் விசுவாசிக்கும்படி அங்கு ஒரு ஒரு பாதை, அங்கு ஒரு வழியை திறக்கிற பாத்தீங்களா? இது பலத்தினால ஆகாது, இது பராக்கிரமத்தினால ஆகாது, இது தேவனுடைய ஆவியினாலே மட்டும்தான் ஆச்சுன்றதை நம்ம இந்த இடத்துல விசுவாசிக்கணும். அதை நினைச்சு பார்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். அடுத்து இயேசு கிறிஸ்து முதலாவதாக கானா ஊர்ல தம்முடைய முதல் அற்புதத்தை செய்து அங்க பதிவிடுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் கவனிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல யூதனுடைய கலாச்சாரம், யூதனுடைய வழக்கம். இப்ப நாமெல்லாம் நம்முடைய வீடுகள்ல யாராவது உறவினர்கள் வந்தா 2 பொருள் கொடுப்போம். ஒண்ணு குடிக்க தண்ணி கொடுப்போம், இன்னொன்னு தேநீர், டீ, காஃபி கொடுப்போம். இது நம்முடைய கலாச்சாரம். யூதனுடைய கலாச்சாரம் என்னன்னா, தான் வீட்டுக்கு யாரு வந்தாலும் அங்க திராட்சை ரசம் கொடுப்பாங்க. ஒரு யூதனுடைய வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு அப்படின்னா அவனை ரொம்ப அற்பமா, அவனை ரொம்ப கேவலமா, அவனை ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில அப்படி இருக்கும்போது ஒரு யூதனுடைய வீட்டுல திருமணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கும் நீங்க யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டது. தகவல் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்க்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அவங்க சொன்னாங்க உடனே இந்த மாதிரி ரசம் குறைஞ்சிருக்கணும். உடனே இயேசு கிறிஸ்து அங்க கடிந்து கொள்ளுகிறார். ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்றாரு. உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சாங்க. அப்படியே அடுத்தடுத்து படிக்கும் பொழுது அங்கே யூதர்களுடைய முறைமையின்படி, சடங்காச்சாரத்தின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி அவர்கள் கற்சாடிகளை பயன்படுத்தினாங்க. அந்த கற்சாடிகளில் நீரை நிரப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 2-3 குடத்துக்கு மேல பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் மாதிரி அவங்க அதை வச்சிருந்தாங்க. 6 கற்சாடிகள் அங்க இருந்ததா நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த 6 கற்சாடிகளிலும் ஒரு முறை கூட திராட்சை ரசத்தை அவங்க ஊத்துனதே இல்லை. முழுக்க முழுக்க வெறும் தண்ணீர் மாத்திரமே அவங்க ஊத்துறாங்க. முதன் முறையா கிறிஸ்து அங்க சொல்லுகிறார், இந்த கற்சாடிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தண்ணீரை நிரப்பினவங்க பலத்திலும் பராக்கிரமத்திலும் அதை ரசமா மாத்த முடிஞ்சதுங்களான்னா இல்ல. இந்த ஒவ்வொரு பகுதிக்கு பிறகும் ஒரு ஆக்கப்பூர்வமான விசுவாசத்தை இங்க நம்ம கவனிக்க முடியும். தேவனுடைய அதாவது ஆவிக்குரிய கண்ணில் படாத விசுவாசம் என்கிற ஒரு மாபெரும் அசிபாரத்தை இங்க நம்ம ஒவ்வொன்றையும் கவனிக்கிறோம். இன்னொன்னு இந்த செய்தியில ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. தண்ணீர் நிலை மாறுகிறத படிச்சுக்கிட்டே வரும். தண்ணீர் ரத்தமாச்சு, பாறையில இருந்து தண்ணி வந்தது, தண்ணீர் கற்குவியலாக நின்றது, தண்ணீர் வெட்டாந்தரையை போல. தண்ணீரினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாட்டை கூட தேவனால மாற்ற முடியும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதும், என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவதும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடிகளை மாற்றுவது அவருக்கு எவ்வளவு ஈஸியான விஷயம். பிரச்சனை என்கிட்ட இருக்குது, நான் இன்னும் சரியா நம்பல, நான் இன்னும் சரியா விசுவாசிக்கல, நான் இன்னும் சரியா கீழ்ப்படியல, நான் இன்னும் சரியா தேவனுக்கு பயப்படலைன்றதான உண்மையா இருக்கு. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம சரியாதான் நடக்கிறோம்னு. தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்ப்போம்னால் மாட்டிக்கொள்வோமே. அப்ப இந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புனாங்க. இயேசு கற்சாடியை போய் தொடரல, இயேசு கற்சாடிக்கிட்டு போய் வேற எந்த வேலையும் செய்யல. நிரப்பிட்டீங்களா? நிரப்பிட்டோம். இப்ப எடுத்து பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். நிரப்புகிறதற்கும் எடுத்து பரிமாறுகிறதுக்கும் இடையில என்னென்ன மாற்றம் நடந்தது? ஒன்றுமே நடக்கல. ஆனால் தேவனுடைய ஆவி இந்த நிரப்பப்பட்ட கற்சாடிகள் நிரப்பப்பட்ட தண்ணீரை ரசமாக மாற்றி இருக்கிறார். சரி, இங்கே கவனிக்க வேண்டிய கருத்து, குறைவுகளை நீ உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள். குறைவுகளை கானாவூர்ல இருக்கிற அந்த யூதன் ஏற்றுக்கொண்டதுனாலே தண்ணீர் அவனுக்கு ரசமாக மாற்றப்பட்டது. இது பலத்தினாலே ஆகவில்லை, இது பராக்கிரமத்தினாலே ஆகவில்லை. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன், யாராவது எனக்கு பணம் கொடுங்களேன், யாராவது எனக்கு இந்த தொட்டில திராட்சை ரசத்தை கொண்டாந்து அவங்க வீட்டுல இருந்து கொண்டாந்து ஊத்துங்களேன்னு அவர் பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பவில்லை. குறைவுகளை தன் வாழ்க்கையில அனுமதித்து ஏற்றுக்கொண்டார். இப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடுகின்ற பொழுதெல்லாம் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். உங்கள் குறைவை எல்லாம் பிலிப்பியர் 3:19 படிக்கிறலையா மனப்பாட சொன்னோம். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவான். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வசனத்துல படிக்கிறோம். நீங்கள் யோசிக்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும்ன்ற. அப்ப இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆவது அதிகாரத்துல
கானாவூரிலே கற்சாடிகள் இருந்த சாதாரணமான மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற அளவுக்கு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது, அவருடைய ஆவி ஆக்கி இருக்கிறது சொன்னால், இதை போன்ற ஊழியத்தில் நாம் சந்திக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத தன்மைகள், குடும்பத்துல குடும்ப உறவுகள், குடும்பத்துல பிள்ளைங்க, இல்ல சொந்த பந்தங்கள், விசுவாசத்துல முன்னோடிகளா இருக்கிறவங்க, இவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால ஈஸியா மாத்த முடியும்ல. அப்ப நம்ம பொறுத்து இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், காத்திருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். தொடர்ந்து நாம அவர் சொல்லுகிற வேலையில செய்து கொண்டு அவர் பதில் தருகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். 6 கற்சாடிகள்ல தண்ணி நிரப்புற வரைக்கும் அந்த பந்தி பரிமாறுற வேலை நின்றுதானே போயிருக்கும். எனக்கு நான் வந்து பந்தியில உட்காந்துருக்கேன், என்ன இருக்கும், எனக்கு சாப்பாடு வரல, ரசம் வரல அப்படின்னு மக்கள் பேசி சத்தம் எழுப்பதானே செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்து தானே இருக்கணும். அங்கதான் பலமும் பராக்கிரமும் தோல்வியை சந்தித்து ஆவி வெற்றியை சந்திக்கிறது. ஆனா தாவீது மாத்திரம் இல்ல, சகரியால இருந்து எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் காலமும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சீட்டு மடியில போடப்படும். எல்லாருக்கும் என்ன ஆசை, என் பேர் விழுவணும். கர்த்தர் யாரு பேர்ல சீட்டை விழ பண்ணுகிறாரோ, யோனா பேர்ல விழ பண்றாரு. யோசிச்சு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் கோதுமை அந்த தானியங்கள் விழுகும், எதாவது தூக்கி போட நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பல வேளைகளில் கர்த்தருடைய பாதையும் நம்முடைய பாதையும் ஒத்து போகாததுக்கு இதுவும் ஒரு காரணம். தான் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடியே சொன்னாரு, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் பாதைகள் உங்கள் பாதைகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்பான்னு சொல்லி தீர்க்கதரிசி நமக்கு சொன்னாரு. நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். நாம எதிர்பார்க்காம இருப்போம், அது ஒண்ணு காரியங்கள் கைகூடி வந்து கொண்டிருக்கும். அடுத்தபடியா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இங்கே இஸ்ரவேல் தேசத்துல அவனுடைய உயரத்தை பாருங்க, அவனுடைய பலத்தை பாருங்க, அவன் எவ்வளவு அற்பமா தேவனுடைய பிள்ளைகளை விமர்சித்து தூசிக்கிறான்றதை பாருங்க, வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டு இருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அப்ப இவனை பார்க்கும்போது எல்லாரும் இவனுடைய தோளுக்கு கீழே இருக்கிறாங்க, எல்லாரும் சின்ன எறும்புகளை போல இருக்கிறாங்க. அவன் விமர்சிக்கிறான். இவனோடு போய் எதிர்த்து சண்டை போடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி யுத்தத்துல பயிற்சி பண்ணப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவனுடைய தோற்றத்தை பார்த்தோன்னா அவங்க பின் தங்குறாங்க. ஏன் இங்க பலத்தை பிரயோகம் பண்ணல, ஏன் இங்க பராக்கிரமத்தை அவங்க பிரயோகம் பண்ணல? அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய தாவீது நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாரும் பயப்படுறாங்க, வேணாப்பா, இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டையும் வயலில் விட்டு வந்துட்டியாப்பான்னு திட்டுறாங்க. 49 வசனம் பாருங்க, அதுல 49 பாருங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்சி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். யோசித்து பார்க்க முடியுதா? இந்த சின்ன கவன் கல்லு இவ்வளவு பெரிய ராட்சதனை கீழே வீழ்த்தி கொன்று போடும் கனவுல நினைத்து பார்க்க முடியுமா? தாவீது கவனில் வெற்றி இல்ல, தாவீது கவனில் வைத்திருந்த கூழாங்கல்லில் வெற்றி அல்ல, அங்க இருந்து இஸ்ரவேல் மக்கள் ஆரவாரம் பெற்றதில் வெற்றி அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அங்க ஜெயம் கிடைத்தது. அதனாலதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சங்கீதத்துல, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுன்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னா அவர் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்க. சங்கீத சொல்றாரு, பெண்மான்களை ஈனும்படி செய்கின்றார். அவருடைய வார்த்தை இடி முழக்கம் போல் இருக்கும், மழையே பெய்யப்படுன்றார், நீரூற்றுகளை உருவாக்குன்றார். பேதுருல மூப்பன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ற, கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தை அக்னிக்கு இரையா வச்சிட்டு இருக்குன்றதை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு
வல்லமையும் எவ்வளவு அந்த ஆவியின் ஜெயமும் இருக்கிறது என்பதை இந்த புதிய ஆண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம கவனித்துக் கொள்றோம். பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரங்களா நம்ம இருக்கோம். சபையாருக்கு ஆலோசனை சொல்றது, சபையார சரி பண்ற வேலையே நிறைய பாக்குறோம். நாம முதல்ல சரி பண்ற வேலையை நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தை நம்ம சரி பண்ற வேலையை நம்ம முதல்ல பார்க்கணும். சபையார சரி பண்றதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சபையாருக்கு புத்தி சொல்றதுனால தேவன் நம்மளை வாழ வைக்கிறார், காப்பாற்றுகிறார், பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கிறார். ஆனால் அதே நேரத்துல நானும் சபையார்ல ஒருத்தர் தானே. அப்ப நானும் சபையாருக்கு சொல்லப்பட்ட புத்திமதி ஆலோசனைகளை காத்து கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி என்னை நாம சரி பண்ணி நம்மள நாம சரி பண்ணியும் இருக்கணும்ல. அது தேவன் விரும்புறார். கடைசி பகுதியோட நிறைவு செய்வோம். ஞானசானத்துல தண்ணீர் ரத்தமாகுதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல முத பேதுருனுடைய ஒரு பயங்கரமான பிரசங்கத்துல சொன்ன அந்த வார்த்தை, மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்புக்காக ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கன்னாரு. 1 யோவான்ல படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மளை சுத்திகரிக்கின்றார் 1 யோவான் புத்தகத்துல. ரோமர் 6வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல ஒரு மனிதன் ஞானசானம் எடுக்கிற சம்பவத்தோட தேவன் ஒப்பிட்டு காட்டுகிறார். கேள்வி என்னன்னா, ஞானசான தொட்டி எப்பயுமே சிமெண்ட்னால கட்டப்பட்ட ஒரு தொட்டியா இருக்கு. ஞானசான தொட்டியில எப்பயுமே மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு தண்ணீரை தான் நம்ம ஊற்றி வைத்திருக்கிறோம். இப்ப பாவத்தில் இருக்கிற பழைய மனுஷன் இங்க உள்ளே பிரவேசித்து வெளியே வரும்போது கிறிஸ்துவின் ரத்தம் தானே ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். தண்ணி தானே இங்க இருக்குது. தண்ணி தான் பாவத்தை கழுவி சுத்திகரிச்சுங்களா அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புனா, இல்ல. கூட்டிட்டு போன ஊழியக்காரனால இந்த நன்மை நடந்துச்சா? அதுவும் இல்ல. இந்த மனிதன் தனக்குத்தானே அதை யோசித்ததுனால இது நடந்துச்சானா? இல்ல. இதை கூட்டிட்டு போன ஊழியக்காரரும் ஞானசானம் பெற வந்த அந்த ஆத்மாவும் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால தண்ணீருக்குள்ள உள்ள போகும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரண அடக்கத்துக்குள்ளாக இவங்க கடந்து சென்று கிறிஸ்துவுக்கு வெளியில இல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ள வரும்பொழுது அவன் ரத்தத்தை சந்திக்கிறான், அவன் ரத்தத்தை தொடுகிறான். இது பலத்தினாலே ஆகவில்லை, இது பராக்கிரமத்தினாலே ஆகவில்லை, இது தேவனுடைய ஆவியினாலே. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் 12:19 புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் தம்முடைய மாம்சத்துக்கு உள்ள நம்மளை கூட்டிட்டு போய் வெளியே கொண்டு வந்தார். அப்ப அந்த மாம்சத்துக்குள்ள ரத்தம் இருக்குது, சதை இருக்குது இல்லையா, நீர் இருக்கிறது. தண்ணீருடைய நிலைமாற்றம் ஒண்ணுன்னா கவனிக்கிறோம். அது ஒரு பெரிய பாடம். இந்த தண்ணீருடைய நிலைமாற்றத்துக்கு பிறகு ஒரு கருப்பொருள், ஒரு அர்த்தம் நம்ம கவனிச்சோம். விசுவாசிக்காதனாலதான் வல்லமையை காமிச்சாரு. முறுமுறுத்தரு தவறுன்றதுக்காக தண்ணியை வர வச்சாரு. ஆசாரிகள் ரொம்ப முக்கியமானவனால அவங்க பாவம் பட்ட உடனே தண்ணி 2ஆ பிளந்தது. மோசே ஜனங்களை வழிநடத்தினாலதான் சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது. கச்சாடிகளை தண்ணீர் ஊத்துறதுனால இல்ல, குறைவுகளை அவன் ஏற்றுக்கொண்டதுனாலே அவன் நிறைவாக்கப்பட்டான். கோலியாத்து சின்ன பையனா இருந்தாலும் கவன்களில் அவன் கைதேர்ந்தவனா இருந்தாலும் அவன் ஜெயிக்க முடியல. கர்த்தருடைய ஆவியா சொன்ன சேனைகளின் தேவனுடைய ஜெயபலமானவருடைய நாமத்துல வருகிறேன் என்று சொல்லிதான் அவன் கல்ல வீசினான். கடைசியாக இங்க தண்ணீருக்குள்ள அவன் உள்ள போய் தண்ணீர் விட்டு வெளியே வரும் பொழுது அப்படி பாவம் மன்னிக்கப்படும் சொன்னா பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறோம். பிரமாணம், அந்த பிரமாணமாகிய வசனம், ஆவி எல்லாவற்றையும் சரியாக ஆக்கியது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைகளின்படி இந்த ஆண்டு முழுவதும் இனி எந்த விஷயமா இருக்கட்டும், சரீர பிரகாரமான விஷயமா இருக்கட்டும், என்னுடைய தொழிலா இருக்கட்டும், என்னுடைய வியாபாரமா இருக்கட்டும், என்னுடைய வேலையா இருக்கட்டும், உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கட்டும், என்னுடைய ஊழியமா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமா இருக்கட்டும், இல்ல இப்படி என்னுடைய என்ன திட்டமா இருக்கட்டும், பலமும் பராக்கிரமும் எனக்கு எப்பயும் உதவி செய்யாது. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியின் வல்லமை எனக்கு உதவி செய்யும். அதைத்தான் சகரியால சொல்றாரு 4:6. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னதை விசுவாசமா நாம எடுத்துக்கொண்டு சபையாருக்கு தெரியப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்து நமக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்வாராக. உங்கள் பொறுமையான கவனத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம்.
எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருக்காருன்னு நம்ம அறிய தட்டனான ஒரு செய்தி. சில பேர் ரொம்ப சாதிச்சவங்கலாம் நினைக்கிறாங்க அவங்கனால தான் அவங்க முன்னேறினாங்க, சாதிச்சாங்க. ஆனா எல்லா காரியத்துக்கும் பின்னால தேவன் இருக்காருன்னு நம்ம உறுதியாக நம்ப வேணும். ஒரு காரியம் நம்ம நினைச்சு நடக்காம போனா கூட அது நம்பிக்கை வைக்க வேணும். நம்ம தேவன் செய்வாருக்கு, அந்த காரியம் வாய்க்கப்படும், அந்த நம்பிக்கை வர வேணும். ஏன்னா எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு, எவ்வளோ என்னென்னமோ செஞ்ச தேவன். அதனால நம்ம விசுவாசத்தோட நம்ம நம்பி அந்த தேவனை தினந்தோறும் தொழுது கொண்டு அவர் பிரகாரம் நம்ம நடந்து அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோமாக. அருமையான தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் ராஜபிரசானுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்காக ஆயத்தமாகவும் ஒரு பாடலை தந்து கொள்ளலாம். கர்த்தர் பந்தியை நடத்தி கொடுக்கும்படியாக பிரதர் ரவி ஆயத்தமா இருக்காரு. அதுக்கு முன்னால் ஒரு பாடலை தந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடம் ஆயத்தப்பட்டு கொள்றேன். இம்மானுவேல் என்றாத்ததா நிறைந்த ஊற்றுன்றே, என் பாவம் தீங்குமாதினால் நீராற்றியாகுமே, நீராற்றியாகுமே, நீராற்றியாகுமே. என் பாவம் தீங்குமாதினால் நீராற்றியாகுமே. மாப்பாவியான காலனும் ஆவுற்று மூழ்கினா, மானிப்பு மோச்சனாந்தமும் அடைந்து பூரித்தேன், அடைந்து பூரித்தேன், அடைந்து பூரித்தேன். மானிப்பு மோச்சனாந்தமும் அடைந்து பூரித்தேன். ஆவாரை நாமும் இயேசுவார் விண்மோச்சனம் பெற்றேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன், ஒப்பற்ற மீட்ட நேசத்தை எங்கோ பிரசாதிப்பேன், எங்கோ பிரசாதிப்பேன், எங்கும் பிரசாதிப்பேன். ஒப்பற்ற மீட்ப நேசத்தை எங்கோ பிரசாதிப்பேன். விண்வெளி வல்ல நாதரே நான் காண்டு பூரிப்பேன், என்னை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன், கொண்டாடி போற்றுவேன், கொண்டாடி போற்றுவேன். என்னை மீட்ட நேசத்தை
கொண்டாடி போற்றுவே. அருமையான பாடல் நம்ம அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் பந்தியை நடத்தி கொடுக்கும்படியாக பிரதர் ரவியை அழைக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய நேசகுமாரர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை செலுத்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வந்திருக்கிற நம் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கிறிஸ்து இயேசுனுடைய மரணத்தை நினைவுகூறக்கூடிய அந்த சிந்தையில்